அன்பினர்களே, இன்று சனிக்கிழமை 18ஆம் தேதி வளைகுடாவில் 4 நாடுகள் மீது ஈரான் மிகப்பெரிய ஒரு வெறியாட்டம் ஆடியிருக்கின்றது. ஜோர்டான், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கின்றது. இந்த தாக்குதல் ஏற்கனவே 3-4 தினங்களாக ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தொடுத்த தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக ஈரான் அறிவித்துள்ளது. பொதுமக்கள் இலக்குகள் மீதான அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து போர் தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய தாக்குதல்கள் இன்று தெற்கு ஈரானில் உள்ள பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளை அமெரிக்கா மீண்டும் தாக்கியதை தொடர்ந்து ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியா முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்களின் புதிய அலை தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறது. இந்த தாக்குதல் நாளை தொடரும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. முக்கிய நிகழ்வுகளாக ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவால் இயக்கப்படும் அல் அஷ்ரக் விமான தளத்தின் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் புரட்சி காவல் படை இன்று சனிக்கிழமை உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. நிறைய வீடியோ வருவது பாருங்கள். ஜோர்டான் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் தளவாட உட்கட்டமைப்புகள் மீது தனித்தனியான ஆளில்லா விமான தாக்குதல்களை ஈரானிய ராணுவம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு அமெரிக்க தளத்தின் மீது ஈரான் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹோமஸ்கான் மாகாணத்தில் மின்சார வசதிகள், நீர் இறைக்கும் நிலையங்கள், பாலங்கள் மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா மீண்டும் நடத்திய தாக்குதல்கள் காரணமாக ஈரானிய அதிகாரிகள் இந்த தாக்குதலை செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பதட்டம் அதிகரிக்கும் அபாயத்தை காரணம் காட்டி மத்திய கிழக்கு பயண எச்சரிக்கையை வாஷிங்டன் புதுப்பித்துள்ளது. சனிக்கிழமை இன்று ஈரான் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது விரிவான புதிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை தொடுத்திருக்கிறது. ஜோர்டான், குவைத் மற்றும் பஹ்ரைன், சவுதி அரேபியா தளங்களை இது குறிவைத்து பெருமளவு தாக்கியிருக்கின்றது. போர் விமானங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு அமெரிக்க தளத்தை நோக்கியும் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை ஏவப்பட்டதாக ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்திருக்கிறார். தெற்கு ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடுத்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கு ஹோமஸ்கான் மாகாணத்தில் உள்ள மின்சார வசதிகள், நீர் இறைக்கும் நிலையங்கள், பாலங்கள் மற்றும் பிற குடிமக்கள் உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல்களை தாக்கியதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முறிவடைந்ததை தொடர்ந்து வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான மோதலின் ஒரு பெரிய விரிவாக்கத்தை இந்த சமீபத்திய மோதல்கள் குறிக்கின்றது. இந்த பதிலடியில் ஆயுத படைகளின் பல பிரிவுகள் ஈடுபட்டிருந்ததாக ஈரானிய ராணுவ அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இஸ்லாமிய புரட்சி காவல் படை மற்றும் வழக்கமான ஈரானிய ராணுவம் ஆகியவை பல நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகளுக்கு எதிராக தனித்தனி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அல் அஷ்ரக் தளம் மீது தாக்குதல் ஆபரேஷன் நஸ்டூவின் 20வது அலையின் போது ஜோர்டானில் உள்ள அல் அஷ்ரக் விமான தளத்தின் மீது தனது விண்வெளிப்படை ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏவியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளது. புரட்சி காவலர் படைகளின் தகவலின்படி இந்த நடவடிக்கை அபு அல் ஃபத் அல் அப்பாஸ் என்ற குறியீட்டு சொற்றொடரின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு அறிக்கையில் இந்த தாக்குதல் தளத்தில் உள்ள போர் விமான தங்குமிடங்களையும் ஒரு பெரிய விமான நிறுத்துமிட ஓடு பாதைகளையும் குறிப்பிட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. குறைந்தது 2 போர் விமானங்களும் மேலும் 3 அமெரிக்க விமானங்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாகவும் கூடுதல் விமானங்கள் சேதமடைந்ததாகவும் அது கூறியிருக்கிறது. முந்தைய இரவில் ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளது. பிராந்தியம் முழுவதும் அமெரிக்கா ராணுவ நடவடிக்கையில் அதன் பங்கு காரணமாக ஜோர்டான் ஈரானிய நடவடிக்கையின் முக்கிய இலக்கில் ஒன்றாக அல் அஷ்ரக் உருவெடுத்துள்ளது. அதன் அமைவிடம், உட்கட்டமைப்பு, மேம்பட்ட உபகரணங்கள் மற்றும் விரிவான அமெரிக்க முதலீடு ஆகியவற்றின் காரணமாக இராணுவ நடவடிக்கைகளிலும் பிராந்திய கட்டுப்பாட்டிலும் மைய பங்கு வகிக்கும் ஒரு இன்றியமையாத அமெரிக்க தளம் என்று ஈரானிய இராணுவம் தெரிவித்துள்ளது. புரட்சி காவல் படையின் அறிக்கையானது ஜோர்டானிய பொதுமக்களையும் ஜோர்டானிய ஆயுத படைகளின் உறுப்பினர்களையும்
விழித்து நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் பிரசன்னத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தூண்டப்பட்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் 100,000-கணக்கான முஸ்லிம்களின் இறப்புகளுக்கும், அத்துடன் ஈரான், யெமன், லெபனான், லிபியா, சூடான், பிலிப்பைன்ஸ் மற்றும் பலஸ்தீனத்தில் மேலும் 1000-கணக்கான இறப்புகளுக்கும் அமெரிக்க ராணுவமே காரணம் என்றும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் பிரசன்னத்தை ஒரு மத மற்றும் தேசிய பிரச்சனையாக முன்வைத்து அமெரிக்க படைகளிடமிருந்து தங்கள் நாட்டை தூய்மைப்படுத்துமாறு ஜோர்டானிகளை அது வலியுறுத்தி இருக்கிறது. அமெரிக்க படைகளையும் ராணுவ வசதிகளையும் கொண்டுள்ள நாடுகளை நோக்கிய ஈரானின் பகிரங்க செய்திகளில் இது மிகவும் உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோள் என்றும் ஒரு குறிப்பிடத்தக்க தீவிரமடைதலை குறித்து காட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜோர்டான், குவைத்தை ராணுவம் குறிவைக்கிறது. தனித்தனியாக ஆபரேஷன் ஷைகாவின் 14வது கட்டத்தின் போது ஜோர்டான் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் மூலோபாய ராணுவ வசதிகள் மீது தங்களது ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ராணுவத்தின் கூற்றுப்படி சுற்றித் திரியும் தாக்குதல் ட்ரோன்கள் கேம்ப் அரிப்ஜானில் உள்ள அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தும் வெடிமருந்து கிடங்கையும், குவைத்தில் உள்ள அலி அல் சேலம் விமானப்படை தளத்தில் உள்ள தலைமை கட்டிடங்கள் மற்றும் வெடிமருந்து சேமிப்பு வசதிகளையும் குறிவைத்துள்ளது. பல ராணுவ தகவல் தொடர்பு பாலங்களும் குறிவைக்கப்பட்டதாகவும் ராணுவம் கூறுகிறது. கேம் இப்ஜான் பகுதியில் உள்ள அமெரிக்க படைகளின் ஆதரவு மற்றும் மறுசீரமைப்புக்கான மிக முக்கியமான மையங்களில் ஒன்றாகும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அலி அல் சேலம் விமானப்படை தளம் வளைகுடாவில் வான்வழி நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் வாஷிங்டனின் மிகப்பெரிய மையங்களில் ஒன்றாக விவரிக்கப்படுகிறது. ஜோர்டானில் உள்ள அல் அஷ்ராக் விமானப்படை தளத்தில் உள்ள அமெரிக்க எரிபொருள் தொட்டிகளை தங்கள் ட்ரோன்கள் குறிவைத்ததாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் மூலோபாய சொத்துக்கள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், தளவாட உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்காக கொண்டிருந்தன என்றும் ஈரான் தெரிவிக்கிறது. ராணுவம் மாபெரும் ஈரானிய மக்களின் மற்றும் தியாகங்களின் வாரிசு என்று அந்த அறிக்கையை கூறியதுடன் ஈரானின் உறுதியை சோதிக்க முற்படும் எந்த ஒரு சக்தியும் அந்நாட்டின் ஆயுதப்படைகளின் முழுமையான தயார் நிலையை எதிர்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தளம் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு நிகழ்வில் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் ஒன்றை நோக்கி ஈரான் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதாக ஒரு அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. குறிவைக்கப்பட்ட தளத்தை அந்த அறிக்கை அடையாளம் காட்டவில்லை அல்லது சேதம் அல்லது உயிரிழப்புகள் குறித்து விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிறகு சவுதி பிரதேசத்தின் மீது ஈரான் நடத்திய முதல் நேரடி தாக்குதல் இது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் கடைசியாக ஏப்ரல் மாத தொடக்கத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள ஜுபைல் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை தாக்கியது. இந்த ஏவுகணை ஏவுதல் தெஹ்ரானில் பதிலடி தாக்குதலின் புவியியல் எல்லையை விரிவுபடுத்தியதுடன் பல மாதங்களாக ஈரானின் நேரடி தாக்குதல் எதுவும் இல்லாத நிலையில் சவுதி அரேபியாவை மீண்டும் இந்த மோதல்களுக்கு கொண்டு வந்துள்ளது. ஆனால் சவுதி அரேபியா மண்ணிலிருந்து ஈரானுக்கு எதிராக ஏராளமான விமான தாக்குதல்கள் நடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து ஜோர்டான், அல் கர்ஷ் மற்றும் சவுதி அரேபியாவின் யான்பு உள்ளிட்ட பல இடங்களில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாக சவுதி அரேபியாவிலும் ஜோர்டானிலிருந்தும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. வாரத்தின் தொடக்கத்தில் ஜோர்டானில் உள்ள தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் பல அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு காயமடைந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாகவும் சிபிஎஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தகவல் ஈரானின் நடவடிக்கைகள், இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான சோதனைகளுடன் நின்றுவிடாமல் அமெரிக்க படைகளுக்கு நேரடி விளைவுகளை ஏற்படுத்தி வருகின்றன என்பதற்கான அறிக்கைகளும் வெளியாகி வருகிறது. அமெரிக்க பிராந்திய நடவடிக்கைகளில் அதன் பங்கின் காரணமாக ஜோர்டான் முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ உட்கட்டமைப்பு ஒரு முக்கிய இலக்காக மாறியுள்ளது என்ற ஈரானிய அறிக்கைகளுக்கு மத்தியிலும் இது நடந்துள்ளது. ஈரானிய தாக்குதல்களை தொடர்ந்து நாட்டின் தெற்கில் 2 இடங்களில் தீ விபத்துக்கள் ஏற்பட்டதை குவைத் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். 2 தீ விபத்துக்களையும் அவசர கால குழுக்கள் கட்டுக்குள் கொண்டு வந்ததாக குவைத் தீ அணைப்பு படை மீண்டும் தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் சேதம் பொருள் இழப்புகளுடன் மட்டுமே நின்றுவிட்டது என்றும் செய்தியாளர் தெரிவிக்கின்றார்கள். தாக்குதலுக்குள்ளான குறிப்பிட்ட இலக்குகள் குறித்த ஈரானிய ராணுவத்தின் விளக்கத்தை குவைத் பகிரங்கமாக
உறுதிப்படுத்தவில்லை. குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ சொத்துக்களான வெடிமருந்து கிடங்குகள், ராணுவ தலைமையகங்கள், தகவல் தொடர்பு வசதிகள் மற்றும் விமான தள உட்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பரந்தளவிலான தாக்குதல்களின் போது ஈரானிய ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் இடைமறுத்ததாக குவைத், ஜோர்டான் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் தெரிவித்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஆளில்லா கடற்படை அமைப்புகளை கொண்ட ஒரு கிடங்கை குறிவைத்ததாகவும் அதன் விளைவாக ஏற்பட்ட தீயில் ஏராளமான கப்பல்கள் அழிக்கப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் நடவடிக்கைக்கான இலக்குகளை அடையாளம் காண பயன்படுத்தும் ஒரு முக்கிய செயற்கை நுண்ணறிவு மையம் என்று அது விவரித்த ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. பஹ்ரைனில் உள்ள இந்த தாக்குதல்கள் வளைகுடா முழுவதும் உள்ள நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ உட்கட்டமைப்புகளுக்கு எதிரான ஈரானின் பரந்த நடவடிக்கையாகும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஆம் நேர்களே, இன்று சனிக்கிழமை மிகப்பெரிய வெறியாட்டம் ஒன்று ஈரானிய ராணுவம் வளைகுடாவின் 4 நாடுகள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியான செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மீண்டும் இன்று இரவும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.